ஆனால் ஃபோன் இருந்தால் போதும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ பண்ணி போடுறது, யூடியூப்ல போடுறது அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த மாதிரி சினிமாக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையா இருக்கா? வாயசிச்சவங்க இங்கே அது இல்லை ராஜா, நீ பேசணும். பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்தார்ல, வாட்டர்மெலன் திவாகர் அப்படின்னு, அவர் ஹீரோவாக படம் பண்ணுறாரா, அடுத்த படம்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்லியிருக்காரு தான் நீங்களும் சொல்கிறீங்க. அவர் சொல்லி வேறு யாரும் சொல்லியிருக்காங்களா? முடிஞ்சு தெரிஞ்சு 20 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கீங்க. 20 படங்கள் மேலே 20 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கீங்க. இந்த சினிமா அனுபவம் எப்படி இருக்கு? 15 படம் நடிச்சு இன்னும் ரிலீஸ் ஆகல பிரதர். என்ன காரணம் தெரியல பிரதர். இதுதான் எனக்கு இருக்கிற பெரிய வலியும் குழப்பமும். நடிகர் விஜய் அவர்கள் டிவிகே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விசில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன மாதிரி ஸ்கெட்ச் போட்டு உள்ளே வந்து இறங்கியிருக்காரு, அவருக்கு பக்கபலமாக எல்லாரும் கரெக்டாக தான் இயங்குறாங்களா அப்படின்னு தெரில. நீங்கள் மக்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள், எல்லா துறையும் வந்து வளர்த்து விடுங்க, மாநிலம் முதன்மையாக வரணும், அதெல்லாம் சந்தோஷம்தான். நம்ம சினிமா துறையும் கொஞ்சம் பாருங்கள். கருப்பு படம் இப்படி வந்திருக்கு, உங்கள் போர்ஷன் முடிஞ்சா? ரொம்ப அதுக்காக மெனக்கெட்டு பண்ண படம் அந்த படம். ஒரு சீனில் வந்து ஒரு 1000 பேர், அந்த 1000 பேர் இருந்தாங்க. உண்மை பாலாஜி சார், ஒருவேளை நான் சொல்லிட்டேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் கேட்டதுக்காக சொல்கிறேன், வெளியே சொல்லாமல் தெரியாது. ஃபில்மிபைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். தமிழ் சினிமாவில் நம்ம எத்தனையோ காமெடி நடிகர்களை பார்த்துருப்போம். நாகேஷ் சார் காலத்தில் ஆரம்பித்து இப்போ வர யோகி பாபு சூரிய காலம் வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. ஆனால் ஒரு சிலர் ஸ்க்ரீனில் வந்தாலே டக்குன்னு அவர் பார்த்தே நம்ம சிரிச்சிருவோம். அவர் டைலாக் பேச வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அவர் பார்த்தாலே நம்ம சிரிச்சிருவோம். அப்படியான ஒருத்தரை தான் இந்த ஒரு இன்டர்வியூவில் நாம் மீட் பண்ண வந்திருக்கோம். கெஸ் பண்ணியிருப்பீங்க, நடிகர் கோதண்டம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஃபிலிமிபைட் நேயர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம். ஏன் இதை முதலே நேம் சொல்கிறேன்னா, இதை வேறு சேனலில் போட்டு வேறு மாதிரி கான்ட்ரவர்சி பண்ணுறாங்க. அந்த பயத்தில் முதல்ல சேனல் பேரே சொல்லிடுறது. இப்போ சொல்லுங்கள். சூப்பர் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஆண்டவனுடைய அருளாலையும் நல்லவங்க ஆசீர்வாதத்தாலையும் ரொம்பவே நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ முதல்ல கோதண்டம் எங்கே பிறந்து எங்கே வளர்றாரு? பிறந்து வளர்றது எல்லாமே சென்னை. சென்னை தான். சென்னை தான். அதுவும் முக்கியமாக சூளை அப்படின்ற ஒரு ஏரியா. சூளைமேடா? சூளை மேடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. சூளை போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே. சூளை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, சூளை மேடு இருக்குது. சூளை போஸ்ட் ஆஃபீஸ் வந்து புரஷவாக்கம், டவுட்டன், வேப்பேரி, சென்ட்ரல், பட்டாளம், ஓட்டேரி, கொசப்பேட்டைன்ற ஏரியாவுக்கு நடுவில். இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான் நான் பிறந்த இடம் சென்னை தான். ஸோ சினிமா அப்படின்றது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்தில் நடந்ததா, இல்லை இதுக்கு போகணும் அப்படின்றதுக்காகவே உங்களை நீங்களே ஆரம்பத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களா இதுக்கேற்ற மாதிரி? நான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்குமே தவிர அதுக்காக எந்த விஷயமும் பண்ண முடியாது. நம்ம சினிமா ஃபேமிலி கிடையாது நம்ம பேக்ரவுண்டு. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னும் போது ஒரு ஃபேமிலி ரன் பண்ண வேண்டியிருக்குன்றதுனால இந்த சினிமாவை ஒரு மைண்டில் ஏற்றிக்கலாமே தவிர அதுக்காக எதுவுமே போக முடியாது. அப்படியும் தாண்டி ஒருத்தர் வராங்கன்னா அந்த எண்ணங்கள் நம்மளை கொண்டு போகணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு சினிமாவை பார்க்கும் போது வந்த எண்ணம் தான் இது. சினிமா பற்றி ஒரு புரிதல். இந்த அப்பா கூட ஷூட்டிங் போய் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், அதெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் யாருமே இல்லை. எனக்கு என்னென்னா சினிமா தேட்டருக்கு கூட்டின்னு போவாங்க, ஃபேமிலி கூட்டின்னு போனால் பெரிய விஷயம். அது போகும்போது அந்த காமெடி சீன் வந்தாலோ அந்த கைத்தட்டல் வரும், இல்லை ரொம்ப நல்லா இந்த கைத்தட்டல் எதுக்கு தட்டுறாங்கலாம் நமக்கு தெரியாது, பட் சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஓ இது பண்ணால் கை தட்டுவாங்களோ, இத்தனை பேருக்கு பிடிக்குமோன்றது நம்ம சின்ன வயசில் உன்ன ஒரு விஷயம்தான். அப்போது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. இதுதான் நாள் பட நம்மளை எங்கே எது பார்த்தாலும், வேலைக்கு போனாலும், கஷ்டப்பட்டாலும், குடும்பத்துக்காக எது ஓடினாலுமே இந்த சினிமான்ற ஒன்று மைண்டில் பதிச்சது. அது கொண்டு போகணும், அதுக்கு போகணுன்றது என்னை கொண்டு வந்து சேர்த்து உருவானது. இப்படி தான் உண்மை, அதுதான். ஓகே. ஒரு கடத்துக்கு பிறகு உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை வருது, ஓகே நம்மளால் ஒரு காமெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வாய்ப்புகள் தேட ஆரம்பிக்கிறீங்க. அப்படி வாய்ப்புகள் தேடுறது ரொம்ப சவாலாக இருந்ததா உங்களுக்கு அப்போ? ஆமாம், இப்போ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு? ஆமாம், மிடில் கிளாஸ்க்கு எப்பயுமே கஷ்டம்தான் பிரதர். சினிமா துறையில் இப்போ பணம் படைத்தவங்களுக்கே கஷ்டம்தான், மிடில் கிளாஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாகேஷ் சாருடைய அந்த திருவிளையாடல் டைலாக்கை தான் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். அதாவது எப்படின்னா உட்காந்துலாம் படிக்கல, அது எப்போ பார்த்தாலும் கோயில் திருவிழாவில் போடுவாங்க, கேட்டு 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 மொத்த டைலாக் நமக்கு மனப்பாடம். அந்த விஷயம்தான் எங்கே போனாலும் நான் பேசுவேன். ஒரு டைலாக் பேசினா அதுதான் பேசுவேன். ஆனால் சினிமாவுக்கு நான் ஆரம்பத்துலேருந்து ட்ரை பண்ணவே இல்லை. சினிமா பக்கமே நான் போகல. ஏன்னா அது எங்கே கம்பெனி இருக்குது, யாரை பார்க்கணும், எங்கே போகணும், எதுவுமே தெரியாது. நான் எதிர்பார்த்ததெல்லாம் டிவி ரியாலிட்டி ஷோ மட்டும்தான் ஆரம்பத்துலேயே. இப்போ இல்லை, எப்போ சேனல்லாம் ஓப்பன் ஆச்சோ அப்போவே என்னுடைய ஹிஸ்ட்ரி இருக்கும். அப்போவே தொடங்கப்பட்ட
2 பெரிய சேனலில் என்னுடைய இது இருக்கும், ரியாலிட்டி ஷோவில் போய் கலந்துகிட்டு இருப்பேன். கலந்த உடனே ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டேன், சொல்லப்போனால் பரிசு வாங்கினேன். அந்த கைத்தட்டலும் அந்த பாராட்டுகளும் வாங்கிட்டிங்கன்னா அதுலேருந்து மீள முடியாது. அது ஒரு போதை, அவ்வளோதான். அன்னைக்கு முடிவு பண்ணது, சரி நம்மளால் ஏதோ பண்ண முடியும், நமக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும்ட்டு அதுக்காக தேடலாம் இருந்தது. துணை நடிகர் மாதிரி தான் போயிட்டுருப்போம். அப்போ போகும்போது ரைட், ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா பண்ணுற, இது நீ பண்ண அப்படின்வாங்க. அது கொடுத்த உடனே நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணும்போது அவங்களுக்கு பெட்டராக தெரியும். ஏன் பெட்டராக தெரியும்னா, நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க கூட நம்ம போய் தெரிஞ்சோன்னா இளமையாக தெரியும். நான் வயசானவங்க குடிச்சது என்னையும் வயசானவனாக தான் தெரியும். நான் அவங்களுக்கு ரொம்ப வயசானவங்கிறது நான் இளமையாக தெரியும். அது மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணும்போது நம்ம தப்பு குறைச்சலாக பண்ணால் நம்ம நல்லா நடிக்கிறோம். அந்த மாதிரி உள்ள நுழைஞ்சி அதே நல்ல நேரம் வந்தவங்கலாம் கொஞ்சம் தப்பு பண்ணும்போது நம்ம குறைஞ்ச தப்பு பண்ணி நடிகன்ற அங்கீகாரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளே மெருகேற்றிக்கிட்டு. அதுதான் உண்மை. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது ரொம்பவும் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. யார் வேணாலும் பிரபலம் ஆகலாம், ஃபேமஸ் ஆகலாம். ஏன்னா ஃபோன் இருந்தால் போதும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ பண்ணி போடுறது, யூடியூப்பில் போடுறது அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த மாதிரி சினிமாக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையாக இருக்கா? அது நிலை கிடையாது பிரதர், அது இப்போவே கிடையாது. நீங்கள் சொல்ல நம்ம இப்போ பேசுகிறப்பவே அது கிடையாது. ஒரு சீசனில் இருந்தது உண்மை. அப்படி உள்ளே வந்த அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம பெரிய நடிகரில் யாரையும் குறை சொல்லப்பட்டு இருக்குது. வாயசைச்சவங்க ஒரிஜினல் டைலாக் கொடுத்து பேசினும் போது, வாயசைக்கும் போது அதுக்கு ஒரு நகைச்சுவை நடிகரோ பாடின பாடகரோ உயிர் கொடுத்துட்ருப்பாங்க. நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல அப்படின்னா கூட நீ உயிர் கொடுத்த மாதிரி தெரியும். ஏன்னா அவருக்கு உயிர் கொடுத்துட்டாரு. இங்கே அது இல்லை ராஜா, நீ பேசணும். நீ பேசணுன்னா இதில் ரீடேக் 10 போகலாம், அங்கே ரீடேக் 10 போக முடியாது. இங்கே டைலாக் பேசும்போது நீ ஃப்ரேம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அங்கே ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க, அந்த ஃப்ரேமுக்குள்ளே நான் இருக்கணும். டேரக்டர் என்ன ஃப்ரேம் வச்சுருக்கோ, நீ வெளியே போகாத, ரொம்ப தலையை தூக்காத, முன்னாடி வராத, இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. நம்ம வீட்டு மொபைலில் அது தேவையில்லை. நான் எங்கே வேணாலும் போவேன், என்ன வேணால் பண்ணுவேன். ஏன்னா அது இப்படி நினச்சிட்டு இதுதான் சினிமான்னு அவங்களுடைய எண்ணம். இவங்களாம் நல்லா பண்ணுறாங்களே இவங்களுடைய எண்ணம். கூப்பிட்டுட்டாங்க. நீங்கள் பேசும்போது டக்குன்னு மைண்டில் ஒரு செய்தி நீ காலில் பார்த்தேன். இந்த பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்தார்ல, வாட்டர்மெலன் திவாகர் அப்படின்றது, அவர் ஹீரோவாக படம் பண்ணுறாராம், அடுத்தடுத்து படம்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்லியிருக்காரு தான் நீங்களும் சொல்கிறீங்க. அவர் சொல்லி வேறு யாரும் சொல்லியிருக்காங்களா? முடிஞ்சு பிரதர், நானே இருக்கிறேன். நான் ஹாலிவுட்டில் 2 படம் பண்ணேன், பாலிவுட்டில் 2 படம் பண்ணேன், கோலிவுட்டில் 2 படம் பண்ணேன், சாண்டல்வுட்டில் நான் சொல்கிறேன். நீங்கள் நம்புறதான் நீங்கள் நம்புங்க. அந்த வட்டாரம் சொல்லியிருக்கா? இல்லை. அப்போ அவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? பட் அவர் சொல்லியிருக்காரு, அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறத ஒரு காமெடியாகவும் பார்க்குறாங்க. அவர் அது உண்மையாக நினச்சி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் அவர் பேசும்போது. பட் பார்க்குறவங்க காமெடியாக பார்க்குறாங்க, அவருக்கு தோணலை போல இருக்குது. நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அது மாதிரி அவர் பேசுகிறார். பட் திரைப்படம் அவரை அப்படி தூக்கி வச்சுட்ருக்கான்னு எனக்கு தெரியல. சோஷியல் மீடியா தூக்கி வச்சுட்ருக்கு. ஏன்னா அது சோஷியல் மீடியா வேறு வழி இல்லை. சோஷியல் மீடியாவுக்கு ஏன் வழி இல்லைன்னா, கிரியேட்டர் நிறைய பேர் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. கிரியேட்டரில் நேராக தேட்டர் வாசலில் போயிட வேண்டியது. படம் எப்படிங்க இருக்குது கேட்க வேண்டியது. இதுக்கு எந்த க்ரியேட்டிவிட்டி தேவையில்லை. வந்தால் எடுத்து வீடியோ போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னொரு க்ரியேட்டிவிட்டியாக என்ன வேணும்? ஸ்கிரிப்டு வேணும். ஏதோ ஒரு ஸ்கிரிப்டு. சமையல்னால் சமைக்க தெரிஞ்சவனை கூப்பிடணும், ஸ்டவ்வு வேணும், எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கணும். அது யூடியூப்பில் போட்டால் என்ன இன்கம் வரும் கூட தெரியாது, இவ்வளோ செலவு பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? வாட்டர்மெலன் ஸ்கிரிப்டே தேவையில்ல, அவன் ஏதாவது பேசுவார், எடுத்து போட்டுக்கலாம். இப்படி தான் போயிட்டு இருக்க தவிர சினிமா உலகத்தில் அவருக்கு ஒரு பெரிய இது இருக்குன்றது நான் நம்பலை. அவ்வளவுதான். ஓகே 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 தொடர்ந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு 20 படங்களுக்கு மேலே பண்ணியிருப்பீங்க. 20 படங்களுக்கு மேலே பண்ணியிருப்பீங்க. இந்த சினிமா அனுபவம் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கும் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே டேக் எடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க ஆரம்ப ஸ்டேஜில்? இப்போ அது பக்குவம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லை, இப்போ வரைக்கும் எனக்கு பயம் இருக்குது பிரதர், உண்மையிலே. ஏன்னா நான் ஓன் கிரியேட்டர். ஆக்சுவலாக என்னுடைய ஸ்கிரிப்ட் நீங்கள் எவ்வளோ எடுத்து பார்த்தாலும் அது நானாக உருவாக்கின ஸ்கிரிப்ட். ஸோ அது இங்கே ஓடுறது, என்ன வேணால் பேசிடலாம். அதுக்கு என்ன தேவை, என்ன பாடியில் அங்கே தேவை, அந்த கேரக்டர் என்னன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறது. பயப்படுறதா கோவப்படுறதான்னு அது ஃபிக்ஸ் ஆகுது. அது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போ அவங்க டைலாக் உள்வாங்கி நான் பேசணும். சினிமான்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, சினிமாவில் ஏன் ரொம்ப கஷ்டம்ன்றனா ஒரே ஒரு காரணம்,
அது என்னுடைய வலி, என்னுடைய இல்லை நிறைய பேர் வலி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 25 படம் நடிச்சேன்றீங்க, 15 படம் நடிச்சு இன்னும் ரிலீஸ் ஆகல பிரதர். ஓ சீரியஸா? 15 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன், ரிலீஸ் ஆகலை. என்ன காரணம்? தெரியல பிரதர். இதுதான் எனக்கு இருக்கிற பெரிய வலியும் குழப்பமும். எனக்கு முன்னாடி சினிமாவில் இருக்காங்கல்ல, அல்லது கோ டைரக்டர் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காங்க, இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இப்படி நிறைய பேர் ஃபீல்டில் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் போய் கேளுங்களேன், பாட்டு எழுத தெரியும், எந்த ஸ்டுடியோவில் போனால் கரெக்டாக இருக்கும் தெரியும், ரேட்டு எது கம்மின்னு தெரியும், எப்படி சீக்கிரமாக முடிக்க தெரியும், ரிகர்சல் என்ன, எல்லாமே சொல்லுவாங்க பிரதர். ரிலீஸை பற்றி கேளுங்க, தெரியாது. ஓகே. அப்போ ரிலீஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு படத்தை என்ன பண்ணுவாங்க யாருக்குமே தெரியல. படம் நான் எடுத்துடுறேன், யார்கிட்ட விற்கணும் தெரியாது. யார் தேட்டர் ரிலீஸ் பண்ணுவா தெரியாது. விநியோகஸ்தர்கள் யார், டிஸ்ட்ரிபியூட்டர் யார், தேட்டர் ஓனர் யார், இதை வாங்கிறது யார், எஃப்எம்எஸ் என்ன, எஃப்எம்எஸ்ல எங்கே தரணும், டிவிக்கு எங்கே தரணும், எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியாம நிறைய பேர் படமே எடுக்கிறாங்களா? அப்போ அதுதான் உண்மை. ஸோ இப்போ அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக நாங்கள் கேள்விப்பட்டது கருப்பு படம் எப்படி வந்திருக்கு, உங்கள் போர்ஷன் முடிஞ்சிச்சா? ஓவராலாக ஷூட்டிங்கே முடிஞ்சிச்சு, டப்பிங் போயிட்டுருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. உண்மையிலேயே ரொம்ப 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 பார்த்து எடுத்த படங்கள், ரொம்ப அதுக்காக மெனக்கெட்டு பண்ண படம் அந்த படம். பட் நான் நடித்தேன்றதுக்காக இல்லை, அது மெனக்கெட்டு எடுத்த படம். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ பிரம்மாண்டமும் அவ்வளோ நேரமும் எடுத்துக்கிட்டு பண்ண படம். ஏன் இது எனக்கு தெரியுதுன்னா, படம் ஃபுல்லாக நம்மகிட்ட ஸ்டோரி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ எப்படிடா அந்த படம் பிரம்மாண்டம் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஒரு சீனில் வந்து ஒரு 1000 பேர், அந்த 1000 பேர் இருந்தாங்க. உண்மையிலேயே 1000 பேர் இருந்தாங்க. அப்போ 1000 பேர் வச்சு உங்களுக்கு சினிமா தெரியும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இங்கே ஒரு ஷாட் வச்சுட்டேன், ஓடி வராங்க, இதை மட்டுமே காட்ட முடியாது. இல்லை க்ரேன் போட்டுடுறீங்க, ஓடி வர்றது, அப்படி மட்டுமே ஷாட்டை காட்ட முடியாது. அப்போ எல்லா ஆங்கிள் எடுக்கணும்னா அந்த 1000 பேரை வச்சு ஒரு 4 தடவை அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ லைட்டிங் பண்ணணும், எவ்வளோ டைம் ஆகும், 1000 பேரை மெயின்டைன் பண்ணணும். 1000 பேர் வெறும் ஓடி வர்றதில்ல, அதில் வேறு மாதிரி எடுத்துருப்பாங்க. ஒரு பக்கம் பேப்பர் பறக்கும், ஒரு பக்கம் கார் பற்றின்னு எரியும், ஒரு பக்கம் பைக் பற்றின்னு எரியும், அடிபட்டு ஸ்ட்ரெச்சரில் கூட்டு போவாங்க, ஒரு பக்கம் போலீஸ் ஓடுவாங்க, ஒரு பக்கம் அட்வொகேட் ஓடுவாங்க. சொல்லும் போதே தலை சுற்றுதில்ல, இது கண்ணு எதிரில் பார்க்குறேன். அப்போ எத்தனை ஆங்கிள் எடுக்கணும், அதை அத்தனை ஆங்கிள் ஏனோ தனோன்னு எடுக்க முடியாது. ஓகே அவங்களாம் மறுபடியும் ஓடணும், ரீடேக். அந்த மாதிரி அது வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ண படம். டெஃபினட்டாக மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்களுடைய கேரக்டர் அதில் வந்து ஒரு என்னுடைய கேரக்டர் காமெடியான கேரக்டரு. பட் நான் அதில் சீரியஸாக தான் பண்ணியிருப்பேன், பார்க்குறவங்களுக்கு தான் காமெடியாக இருக்கும். அப்போ படத்துடைய கதை சொல்லாமல் தெரியல பாலாஜி சார், ஒருவேளை நான் சொல்லிட்டேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் கேட்டதுக்காக சொல்கிறேன், வெளியே சொல்லாமல் தெரியாது. ஒரு கோர்ட்டுக்கு லிஃப்ட்டுக்கு ஆப்ரேட்டர் இருப்பாங்க, பார்த்துருக்கலாம். அங்கே லிஃப்ட் இருக்காது, பழைய பில்டிங்கு, படிக்கட்டுக்கு ஆப்ரேட்டர் நான். 10 பேர் மேலே யாரும் இடிஞ்சு விழுந்துடும், 10 பேர் தான் அனுமதிப்பேன். ஏய் போகாத, 10 பேர் மேலே போகக்கூடாது. இதுதான் என்னுடைய கேரக்டர். அதில் அதை பழைய பில்டிங்கிறத காட்டுறதுக்கு என்ன 2-3 சீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது படத்தில் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது பழைய பில்டிங் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு நான் தான் என்னை வச்சு தான் காமிச்சிருப்பாங்க. அது சூர்யா சார் எப்படி பண்ணியிருக்காரு, அவரோட காம்பினேஷன் போர்ஷன்ஸ் இருக்கா? அவர் கூட காம்பினேஷன், பட் எனக்கு அவருக்கு டைரக்டாக எதுவும் கிடையாது. பட் அதுதான் சொல்கிறேன்னே, எல்லாருமே டைம் எடுத்து பண்ணது. ஒரு 2 இடத்துல அந்த பாட்டு சீனில் ஒன்று இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்த பாட்டு சீன், அதில் இருப்பார். ஃபைட்டு வித் டான்ஸு, அப்படியே சாங்கு. அவர் ரொம்ப கஷ்டமான ஷாட் அது. வெறும் சாங் இருந்தால் கூட எடுத்துடலாம், ஒரு சாமி பாட்டு எடுத்தாங்க, அது அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அந்த சீனில் நான் இருப்பேன், அங்கே இருக்கிற 1000 பேரில் நானும் இருப்பேன். எனக்கும் ஃப்ரேம் இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட் அந்த படத்தில், எல்லாருமே ஆர்டிஸ்டாக தெரியும். நீங்கள் எந்த ஃப்ரேமில் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் தெரிவாங்க, ஆர்டிஸ்ட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அதில் அவர் கூட பண்ணேன். இன்னொன்று, சூர்யா ரசிகர்கள் கங்குவா படத்துக்கு பிறகு ரொம்ப ஆர்வமாக அந்த படத்துக்காக தான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உண்மையிலே இந்த படம் கொண்டாடுவார்கள் அப்படின்றதுல மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. ஏன்னா அந்த படம் எடுத்தது, அதே மாதிரி இந்த படத்துடைய கதையே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதையாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதையாக இருக்கும். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னும்ல. இப்போ வந்து அம்பளிமாமா கதையை நான் உங்களுக்கு சொன்னேன்னா, குழந்தைக்கு சொல்கிறது, இதை நான் நீங்களே ஏற்றுக்கிற மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும்? ஏய் நான் ஏற்றுக்க மாட்டேன்டா, நீ ஏற்றுக்க மாட்டேன், இரு உட்காரு, நான் போட்டு காட்டுறேன், இப்போ ஏற்றுக்கிறியா பாருன்னா, ஆமாப்பான்னு நீங்கள் சொன்னால் எவ்வளோ ஆச்சரியம் இருக்கும்.
அம்புலி மாமான்றது ஒரு 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 கற்பனை கதை. ஆனால் நான் ஏற்றுப்பேன்றது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களை. அதுதான் அந்த படம். ஓ, அதுதான் அந்த படம். இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி அவருடைய டெடிகேஷன் பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஏதோ 1 வருஷமாக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எஸ். அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் பிரதர். ஒரு யூடியூபுக்கே நான் பெரிய இயக்குனர்லாம் இல்லை, யூடியூப் இயக்குனர் வச்சுங்களேன். என்ன நானே நடிச்சிட்டு நானே இயக்கும்போது அதுவே என்னால் முடியல. ஏன்னா ஒரு ஷாட் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நான் டேரக்டராக பார்க்கணும். கை தூக்குனானா, கால் தூக்குனானா, நடந்தானா, ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தானான்னு நான் பார்க்கணும். நானும் சீனில் இருந்தானா அதை பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? அப்போ இங்கே பக்கத்தில் உட்கார வச்சு என்னையா நீ எங்கே போன அப்படின்னு அவர் பேசும்போது நான் எங்கேயோ பார்க்கணும். அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. நான் மானிட்டர் போய் பார்க்கணும். திருப்பி ரீடேக் வந்து சொல்லணும். சிம்பிளாக சொல்லுறது யூடியூப்க்கு. படத்துக்கு அத்தனை பேரை வச்சுக்கிட்டு அவரும் நடிச்சுக்கிட்டு டைரக்ஷனும் பண்ணிக்கிட்டு அவர் நினச்சது மாதிரி வந்துதான்னு பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் எனக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அது வரணும்னு சில டைம்லாம் நம்ம நிற்போம்ல, இது இப்படி தான் அப்படின்னா அந்த மாதிரி அவர் நிற்கும் போது என்ன ஆகும்? அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அவர் என்னென்னா அதை செஞ்சு முடிக்கணும்னு உறுதியாக இருந்தார். அதில் அவர் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. வேலையே சரியாக இருக்காரு. ஆமாம், காம்ப்ரமைஸ் கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ணாமல். ஸோ கடைசியாக ஒருத்தரை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய சினிமா துறையிலேருந்து இப்போ அரசியல் பயணம் எடுத்துருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள். ஸோ டிவிகே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விசில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மேடைகள்லாம் அவர் நம்ம பார்க்க முடியுது. அவருடைய அரசியல் பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் வந்து யார் வேணும் வரலான்றது எல்லாரும் சொன்ன கருத்து. அது ஒத்த வரியில் எல்லாருமே சொல்கிறது தான். ஜனநாயக நாட்டில் யார் வேணால் வரலாம், அது மாதிரி அவர் வந்திருக்கார் அப்படின்னு சந்தோஷம்தான். பட் என்னென்னா எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, அவர் எந்த குறிக்கோளுக்காக வந்தாரோ அதை சரியாக கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய எண்ணம். அரசியலுக்கு எதுக்காக வந்தாரோ அதை சரியாக கொண்டு போகணும்னா அதில் நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் அவர் சரியாக பண்ணணும், பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, சினிமா மாதிரி கூட கிடையாது. அரசியல் அதை விட ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த பதவியில் இருக்கேன், உதாரணத்துக்கு சொல்ல இந்த பதவியில் இருக்கேன். எனக்கு ஆப்போசிட் பார்ட்டி என் பேரு கெடுக்க என்ன வேணால் பண்ணலாம். ஏன் ஆள்லேயே 2 பேர் என்னை பிடிச்சவொடனே அவனுக்குள்ளே சண்டை இருக்கலாம். ஒருத்தனை நான் கூப்பிட்டு வச்சு தட்டினேன்னா அடுத்தவனுக்கு கோவம் வரலாம். அவனே எனக்கு ஆப்போசிட்டாக மாறலாம், அவனே இவனுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம். இது நீங்கள் எலெக்ஷனாக கன்வே பண்ணிக்கோங்க அப்படியே அந்த விஷயத்த. இவருக்கு சீட்டு கொடுத்துட்டேன், நானும் தான் உழைச்சேன் அவருக்காகன்றான், அவனே துவக்கத்துக்கு வழி பண்ணுவான். எனக்கு கொடுக்கலல்ல, அப்போது எனக்கு எதிரி என் ஆளே தான். இப்போ அதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது மிகப்பெரிய ஒர்க் அவர் எடுத்து தள்ள போட்டிருக்கார். அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறேன். அதான் சொல்கிறேன், அவர் வந்து ஏன் வந்தார்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல, மக்களுக்கு செய்யணும். அவர் சொன்னது அதுதான், ரைட். அதை செய்வதற்கான விஷயம் அவர் எல்லாத்தையும் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றது அவருக்கு முன்னாடி தெரியுமா, இல்லை இப்போ தான் அனுபவிதான் தெரிஞ்சுப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் என்ன மாதிரி ஸ்கெட்ச் போட்டு உள்ளே வந்து இறங்கியிருக்காரு, அவருக்கு பக்கபலமாக எல்லாரும் கரெக்டாக தான் இயங்குறாங்களா அப்படின்னு தெரில. பட் நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு நடிகர் நம்ம துறையிலேருந்து வந்திருக்காருன்னா சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எப்படின்னா நீங்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள், நீங்கள் மக்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள், எல்லா துறையும் வந்து வளர்த்து விடுங்க, மாநிலம் முதன்மையாக வரணும், அதெல்லாம் சந்தோஷம்தான். நம்ம சினிமா துறையும் கொஞ்சம் பாருங்கள். ஆனால் இப்போ அவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறிட்டார்னு நினைக்கிறீங்களா? எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அந்த முழு நேர அரசியல்வாதியாக மாறிட்டார்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் பிரதர், முழு நேர அரசியலில் தான் அவர் ஈடுபடுறாருன்றது என்னென்னா, ஒன்று படத்தை இது மேலே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று என்னென்னா, அண்மையில் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை. இப்போ அதுக்காக அவர் மாறி அடிச்சிருந்தாருன்னா இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்கும்போது நடக்கட்டும்னு விட்டாருன்னு தெரியல. இப்போ அரசியல் தான் போயிட்டுருக்காரு. ஏன்னா இதுக்கான காலக்கெடு ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ உண்மையிலேயே இதுக்கு தான் அவர் பண்ணிகிட்ருக்காருன்றது என்னுடைய எண்ணம். அதுதான். ஓகே. அதுக்கு வேணால் ஒரு 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 சம் பர்சனை வேணால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாமே தவிர அவர் இதில் தான் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுடைய சூழலில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் அப்படியே கவர் பண்ணி பேசிக்கிட்டீங்க. ஸோ உங்களுடைய டைமை ஷேர் பண்ணி நிறைய விஷயங்களை பயந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி.